இதில் வந்து இப்போ தாயகத்தை பொறுத்த மட்டில் 12 வருடங்களாக இந்த பரீட்சை நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். அங்கிருந்தும் நீங்கள் இப்போது அண்மையிலே சொன்னது போல ஒரு மாணவி முதல்நிலை பெற்று லண்டனுக்கு வந்த மாணவி இப்பொழுது புலமை பரிசில் பெற்று ஸ்காலர்ஷிப் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இங்கே வந்து உங்களை அழைத்து பேசியதாக சொன்னீர்கள். உண்மையில் அப்படியான ஒரு 2 மாணவர்கள் என்பதை தவிர ஒரு முழுமையான ஒரு மாணவர்களிலே ஒரு முன்னேற்ற நிலையை பொதுவாக உங்களால் அவதானிக்க முடிகிறதா? இதில் சிதம்பரா கணித போட்டி ஏதோ ஒரு வகையில் பங்களித்திருக்கிறது என்று நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமா. இப்போ வந்து கடந்த ஒரு 8 வருடத்துக்கு முன்னால் ஒரு ஐபிசி இன்டர்வியூவில் நான் இது சம்மந்தமாக காய்ச்சிருந்தேன். அப்போ வந்து ஜாழ் மாவட்டம் சரி, வடக்கு கிழக்கும் சரி, ஒரு மற்ற மாவட்டங்களோட ஒப்படையில் பரீட்சை இந்த ஏலெவல் ஓலெவல் பரீட்சை பெறுவர்கள் வந்து பின்தங்கி இருந்தது. அப்போ வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து 2 வருஷம் அந்த பரீட்சை இந்த சிதம்பரா கணித போட்டி பரீட்சையை செய்த நாங்கள். அதுக்கு பிறகு அந்த மாணவர்கள் ஆர்வமாக செய்து கொண்டு இருந்தவை. அப்போ நான் அந்த இன்டர்வியூவில் முதலே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்னொரு 4-5 வருஷத்தில் வந்து 4-5 வருஷத்தில் அங்கே இருக்கிற ஓலெவல் ஏலெவல் பரீட்சை எல்லா பருவர்களும் கூடிக்கொண்டு தான் போகும். அப்போ மெட்டால் கேட்ட வேணுன்னா என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கலாம் என்ன காரணம் அப்போ நாங்கள் திடமாக நம்பியிருந்த நாங்கள் என்னென்னா வந்து அந்த மாணவர்கள் எளியாக வந்து நாங்கள் ஒரு போட்டி இதுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் கணிதத்து மூலமாக மற்ற பாடங்களையும் தாங்களாக படிக்க வலிக்கும். அப்போ இலங்கையை பொறுத்தவரையில் ஏலெவல் போட்டி பரீட்சை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருடங்களாக வந்து ஏலெவல் ஓலெவல் பரீட்சை பெறுபவர்கள் வடபகுதியில் கூட இருக்கு. அந்த மாணவர்கள் எல்லாம் 4-5 வருடம் இங்கே வந்து பரீட்சை எடுத்த மாணவர் தொடர்ந்து கண்டினியூஸாக எடுத்த மாணவர். இப்போ கிளிநொச்சியில் இருந்த மாணவன் இலங்கையில் முதலாவது வந்த மாணவனாக இருக்கிற அவரும் 4 வருஷம் அந்த பரீட்சை எடுத்தார். மற்ற இட மாணவர்களை விட தென்பகுதியில் மற்ற இடங்களில் இருக்கிற மாணவர்களை விட வடபகுதி கிழக்கு மாணவர்கள் இதை கூட எடுக்கிறதால மற்ற மாணவர்களோட இதை காம்படிட்டிவாக செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை செய்கிற வழியாக வந்து இந்த ரிசல்ட் வந்து ஏலெவல் ரிசல்ட் வந்து கூடிக்கொண்டு போகுது. இன்னும் வந்து இந்த வருஷம் தான் இந்த ரிசல்ட்டை விட அடுத்த வருஷம் இன்னும் கூட வரும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கொண்டு போகும். தொடர்ந்து இதில் பங்குபெற்ற மாணவர்களால் இந்த ஏலெவல் ஓலெவல் பரீட்சை பெறுவார்கள் வடபகுதியிலையும் சரி கிழக்கு பகுதியிலையும் சரி. மற்றது நான் எங்கள் இந்த பரீட்சை பெறுபவர்களில் பார்த்தளவில் இனிமேல் வந்து புத்தளம் பகுதி மாணவர்கள் கூட பங்கு பெற்றினோம். அந்த இடங்களில் பெறுபவர்களும் கூடலாம். மன்னார் மாவட்டத்தில் பெறுபவர்கள் கூடும். வவுனியாவில் கூடும். வவுனியா மாணவர்கள் கூட பங்கு பெற்றோம். திருவோணமலையில் இன்னும் கூடுறது நல்ல சந்தர்ப்பம்.